இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இது உங்கள் குடும்ப தொழில் தான். ஆமாம். இந்த வியாபாரத்தை பற்றி, இந்த ஹோட்டல் தொழிலில் உள்ள பிரச்சனைகளை பற்றி உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா நீங்கள் உங்கள் சகோதரர் எல்லாரும் உட்காந்து பேசுவீங்களா தினமும்? பேசுவோம். பேசாமல் தினமும் நின்னா இப்போ நிற்கும் போதும் படுக்கும் போதும் தூங்கும் போதும் எல்லா நேரமும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த தொழிலோடு சார்ந்தே இருக்கும். அப்போ பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளை இவ்வளோ தெரியுதில்ல, உங்களால் ஏன் தூக்க முடியலன்னு தெரியுதில்ல, அப்புறம் ஏன்னு சந்தோஷத்தை சொன்னால் சரியாக கேட்டுக்க மாட்டாங்க. நம்ம படுற கஷ்டத்தை கேட்டால் காதை மூடிக்குவாங்க. அந்த சந்தோஷத்தையும் பாராட்டலையே நம்ம கஷ்டத்துலேயே அவங்க மனசில் வாங்கலையேன்னு சில சமயம் ஒரு வருத்தம் வரும். பட்டு நமக்கு ஒரு நினச்சிக்கிற தங்கத்துக்கு எதுக்கு உரசி பார்த்து இன்னொருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நம்ம திருப்தி நமக்காக ஒர்க் பண்ணுறோம். ஃபேமிலியில் எதை சொன்னாலும் அவங்க எதிர்பார்ப்பு இல்லைன்னா உனக்கு தேவை என்னவோ அதோடு வச்சிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு ஏதோ ஒரு அகலகால நிறைய பெரிய லெவலில் போயிட்டு சிரமத்தை கொண்டு வீட்டில் அவங்ககிட்ட போட்டு அதனால் ஒரு பலனும் கிடையாது. ஏதாவது ஆலோசனை கொடுப்பாங்களான்னு நினைப்போம். அவங்க கொடுக்குற ஒரே ஆலோசனை என்ன, முடியலல்ல விட்டு வெளியே வந்துட வேண்டியதானே. ஆமாங்க, நம்ம பாலிசியில் அது கிடையாது. முடியாதது என்பது எதுவுமே இல்லை, முயற்சி செய் முன்னேறியது ஒன்று தான் நம்மளுடைய கவனம். அதனால் என்ன தான் ஒரு கேமில் ஜெயிக்கணுன்னாலும் அந்த நடக்கிற கேம் 45 நிமிஷம் இருந்தாலும் அது நம்ம பல நாட்கள் பல வருஷங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம தொழிலும் கூட. ஒரே நாளில் நாங்கள் 18 மணி நேரம் வேலை செய்கிறோம், அது பத்தாது. 18 மணி நேரம் பிஸ்னஸ் பண்ணணும்னா பல வருஷங்கள் அனுபவத்தை மொத்தமும் கொண்டு அதில் ஒரு சேரை கொண்டு அதில் வேலை செஞ்சு கிடைக்கிறது தான் வெற்றி கிடைக்கும். ஒரு ரன்னு கிடைக்கலன்னா கூட கப்பு நமக்கு இல்லைங்கிற மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட வெற்றி நமக்கு இல்லை. அதனால் இது ரொம்ப ஒரு கூட்டு முயற்சியான சேர்ந்தது. இறையருள் இல்லாத இல்லை. இறையருள் என்பது எங்களுடைய மதிப்புமிக்க வாடிக்கையாளர்கள். அவங்க அருள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு அந்த உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சகோதரருடைய உழைப்பும் ரொம்ப முக்கியமானது. ஆரம்ப கட்டத்தில் யார் யார் எந்தெந்த பணியை செய்கிறது அப்படின்னு பிரிச்சுக்கிட்டீங்களா நீங்கள்? ஆமாம், இது முதல்ல 4 சக்கரமாக அப்பா அம்மா நான் அண்ணன் தான் வந்தோம் இந்த தொழிலில். ஒரு ஸ்டேஜில் அப்பா அம்மாவை வெளியே நின்று நாங்கள் 2 பேர் தான் இருந்து பண்ணோம். அண்ணன் ஒரு ப்ரொடக்ஷன்னு இதை ஒரு ஏரியா பார்ப்பார். நாங்கள் அண்ணன் இல்லைன்னா எல்லாமே எடுத்து பார்ப்போம். இருக்கும்போது பிரிச்சுக்குவோம். ப்ரொடக்ஷன் அவர் பார்த்து, பர்ச்சஸ் இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், லேபர் இதெல்லாம். நாங்கள் கவர்மெண்ட் இது புது ப்ராஜெக்டு, அபிஷியல் இது, ஃபைனான்ஸ் இது என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட்டில் பல ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ எங்கள் செகண்ட் ஜெனரேஷன் நாங்கள் வந்தோம். இப்போ தேர்ட் ஜெனரேஷன் அண்ணன் பையன்லாம் வந்துட்டாங்க, அண்ணன் டாக்டர் வந்துட்டாங்க, எங்கள் பொண்ணு பையன்லாம் வந்துட்டாங்க. இப்போ அடுத்த தலைமுறை யாரையும் நம்பி நம்ம குடும்ப உறுப்பினர்களை நம்பியோ இல்லை எங்களை நம்பியோ இந்த தொழிலை பண்ணுறது. இது ஒரு இண்டஸ்ட்ரியலாக மாற்றி அடுத்த இலக்கு இந்த தென்னிந்திய உணவுங்கிறது ஒரு அற்புதமான உணவு. நம்ம முன்னோர்கள் நல்ல ரா மெட்டீரியலில் மூலப்பொருட்கள், நம்மளுடைய சீரகம், நம்மளுடைய மிளகு, நம்மளுடைய சாம்பார் எடுத்துக்கிட்டிங்கனால அதில் இருக்கிற ஸோ மெனி இன்க்ரீடியன்ட்ஸு, பெருங்காயம், அந்த ஆனியன், தக்காளி எல்லாமே, அந்த போடுற காய்கறிகள், பருப்பு எல்லாமே மனிதனுக்கு புரோட்டீன் எல்லாமே தேவையான மூலப்பொருட்களை வச்சு தயார் பண்ணுறோம். இந்த முன்னோர்கள் கொடுத்த இந்த ரசம் இதெல்லாம் பார்க்கும்போது சூப் குடிக்கிறப்பெல்லாம் அந்த ரசம், கூட்டு பொரியல், அவியல் இதெல்லாம் உலக லெவலில் ஏற்றுக்கிற. இப்போ சைனீஸ் உணவு, இது இப்போ இட்டாலியன் உணவு, மெக்சிகன் உணவு, ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஃபார்முலா ஒரு இதில் இருக்குது. குறிப்பாக தென்னிந்திய உணவுங்கிறது இது இன்றைக்கி உலகம் பூரா மனித மக்களுக்கு ஏற்ற உணவாக நம்ம முன்னோர்கள் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக அந்த அற்புதமான ஒரு தொழிலை செய்கிற இறையரில் பாக்கியம் நமக்கு கிடச்சிது. இதனால் உலக லெவலில் நம்ம அதை கொண்டு போகிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்குது. இந்த நாங்கள் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்த வெற்றி கிடையாது. இது கூட்டு முயற்சி, எல்லாருடைய ஒத்துழைப்போடு. இப்போ தேரை இழுக்கிறது ஆயிரக்கணக்கான பேர் வடத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. மேலே இருந்து கோவிந்தான்னு சொல்கிறது தான் நானும் அண்ணனும் குண்டை வச்சு ஆட்டுறோம். எங்களுடைய கூட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தேரை லெவல் பண்ணி ஓட்டுற மாதிரி அதை கிராஸ் பண்ணி அதை உள்ளே வச்சு இதெல்லாம் ஃபைனான்ஸு, அட்மின், பர்ச்சஸ்ஸு, நிர்வாகம், ஹெச்ஆர் இதெல்லாம் ஸோ மெனி இதில் இருக்காங்க. இல்லை அத்தனை பேரும் சக்கரமாகவும் உள்ள இதுலேயும் இருந்துருக்காங்க. சில பேர் உயிரை விட்டு அந்த வடத்தை இழுக்கிறாங்க.
சில பேர் ஒப்புக்கு கை வச்சுக்கிறாங்க, சில பேர் ரிவர்ஸில் இழுக்கிறாங்க, அது தேர் போகக்கூடாதுன்னு கூட இழுப்பாங்க. பட் மேலே இருக்கிறவர் மாத்திரம் கோவிந்தா போட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் கோவிந்தான்னு சொன்னால் தான் தேர் போகிற மாதிரி. இதை ஒரு மேலே நாங்கள் நின்னாலும் கூட எங்கள் கீழே வந்து ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து இந்த நிறுவனம் தேர் எப்படி போய் வந்து ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த அடையாளம்மன் மொத்த குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் கூட்டு முயற்சியாக ஒர்க் பண்ணுறோம். ஆரம்பத்தில் தோல்விகளை சந்தித்த போது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானதாக சொன்னீங்க. அப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அதில் நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது? நிறைய தினம் தினம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சோம். குறிப்பாக வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, சமுதாயத்தில் வந்து ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருந்தோம் ஒரு காலத்தில். அந்த ஸ்வீட்டு கடை இருந்தோன்னா ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட ஒரு மதிப்பு இருக்காது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் கூட ஒரு பின்னாடி ஒரு இடத்துல நம்மளாக போய் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பல அவமானங்கள் தொழில் ரீதியாக பட்டிருக்கோம். அப்போ நிறுவனம் சின்னதாக இருந்தோம், சொந்தக்காரங்களும் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஏதோ ஒரு தெரியும் நமக்கு மதிப்பு, நம்ம ஒன்றும் போய் விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை, அந்த ஒரு மாதிரி தெரியும், மற்றவங்களுக்கு கொடுக்குற இது இல்லை. இப்போ நம்ம வளர வளர இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வரலைன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கலைங்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டு வராங்க. நமக்கு நேரம் இல்லை, இவங்களுடைய எதிர்பார்ப்பு நான் வந்தால் தான் அவங்க பெருமைன்னு நினைக்கிற மாதிரி. அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். ஓ, நம்மளையும் கூப்பிட்றாங்களே இந்த மாதிரி. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த தொழில் தான். அந்த தொழிலில் நம்ம 40 வருஷம் 45 வருஷம் நம்ம பாடுபட்டதுக்கு கிடைச்ச ஒரு மதிப்புன்னு நினச்சிக்கிறது. பட் தோல்வியும் அவமானத்தையும் என்னை வந்து நான் சின்ன வயசுலேயே அதை வந்து கழட்டி போட்டிருக்கேன். அவமானம் யார் படுத்தினாலும் சரி, தோல்வி யார்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாழணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள் தோற்று, உங்கள் ஸ்வீட்டு நல்லா இல்லை, நீங்கள் ஒரு சின்ன நிறுவனம், நீங்கள் இந்த ஏரியாவில் இவர் தான் ஃபேமஸ்ஸு, நீங்கள்லாம் இந்த ஸ்வீட்டுக்கு லாய்க்கில்லை, நீங்கள்லாம் இந்த பதார்த்தத்துக்கு லாய்க்கில்லைன்னு பல விமர்சனங்களுக்கு ஆளாயிருக்கும். பட் அதெல்லாம் மெல்ல மெல்ல என்ன பண்ணோம், சரி பண்ணி இப்போ வந்து எல்லாருமே நீங்கள் பரவாயில்ல நீங்களும் ரவுடி தான், உங்களை வண்டியில் ஏற்றிக்கிறோங்கிற மாதிரி நம்மளையும் ஒரு ஹோட்டலியர் நீங்கள் ஒரு இதெல்லாம் இப்போ நாங்கள் மேம்படுத்திக்கிறோம். எங்களை இன்னும் கொஞ்சம் சரி, நம்ம இன்னும் நம்மளுடைய நிறுவனத்தை வந்து சரி பண்ண. இது தனி மனிதனுடைய ஒத்துழைப்பு கிடையாது, இது கூட்டு முயற்சி. அதுக்கு இறையருள் கண்டிப்பாக தேவை, அதிர்ஷ்டமும் வேணும். ஒருத்தர் ஒரு துறையில் முன்னேறணும்னா அவங்க ராக்கெட்டை போல் செயல்படணும் அப்படின்னு பல பேட்டிகளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்கேருந்து அப்படி ஒரு ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்லை, நான் நிறைய பெரியவங்ககிட்டலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டுருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், நிறைய இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். இது நான் பெரிய ஸ்கூலுக்கெல்லாம் போகலை, பெரிய பெரிய ஜம்பவான்கள், பெரிய நாலேஜபிள் பெர்சன்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது சில நேரங்களில் சில பேர் வந்து நம்மளை திசை திருப்புவாங்க. நான் எங்கள் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருப்பேன், யாரோ ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுவார், சாயந்தரம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வாங்கன்னு விடாமல் கூப்பிடும்போது நம்மளோட அட்டென்ஷன் வந்து அங்கே சாப்பிட போகணுமேன்னு போகும். யாரோ ஒரு நண்பர் ஒரு எதுக்கோ ஒரு பொழுதுபோக்கு கூப்பிடுவார், அவருக்கு கூட பார்ட்னர் வேணும். யாரோ ஒரு நண்பர் சுற்றுலா கொடுப்பாங்க, நம்ம ஃபேமிலியே கூப்பிடுவாங்க. நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து அன்றைக்கி மீட்டிங், போர்டு மீட்டிங்கோ, ஏதோ ஒன்று முக்கியமான நாளைக்கு எடுக்க வேண்டிய முடிவோ, இல்லை வேறு ஏதாவது திட்டங்கள் போகிறது, இது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து அது தடைப்படும். ராக்கெட் பாலிசிங்கிறது நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னா, ஃபியூல் முடிஞ்சிச்சுன்னா ராக்கெட் என்ன பண்ணுவோம், அந்த சைடில் இருக்க கேலனை கழட்டி விட்டுரும். அது அன்வான்ட் தேவை, நமக்குடைய ஹெல்த்தை டேமேஜ் பண்ணுறது, நம்மளுடைய நேரத்தை வீணாக்குறது, நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்க, நமக்கு அன்வான்ட் நாலேஜ், நம்ம நேரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம சேர வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மேலே பறக்க வேண்டிய இலக்கு வந்து தடைப்படும். அது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி நீங்கள்லாம் வாழ்க்கையில் உயர போகணுன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில இதெல்லாம் வந்து இப்போ உங்களை ஹெல்த்தை பாதிக்குது, ஒரு பார்ட்டி கூப்பிட்றாருன்னா அதை நீங்கள் கழட்டி விட கற்றுக்கலன்னா, அதை சேர்த்து நீங்கள் லோட் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இலக்கு வந்து வேகமாக போய் சேர முடியாது. ஒரு நல்ல வியாபாரி தன் இலக்கை நோக்கி போகணும். நம்ம பிடிக்கலன்னு வைங்க, அந்த இடத்த வந்து வேறு யாராவது ஒருத்தர் பிடிப்பார். அவர் பிடிச்சிட்டாருன்னு வருத்தப்படுறவரை அவர் எப்படி பிடிச்சாரு, அவர் எதனால் போய் அந்த இடத்த அடைஞ்சார், நம்ம எப்படி அதை காட்டிலும் போய் நல்ல ஒரு இதை அமைக்கணும்னா, இதை போன்ற சில எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஒருங்கே சேர்த்து ஃபோக்கஸாக நம்ம செயல்பட்டோன்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து லேட்டாகிறது, எவ்வளோ லேட்டாகிறதுக்கு முன்னாடி வேகமாக அடையிறோங்கிறது தான் வாழ்க்கை. நம்ம போய் 10 வருஷம் போய் நகண்டு போய் அந்த இடத்த அடையிறோங்கிறத 10 நாளில் போய் அடையிறது தான் வெற்றி. எந்த இண்டஸ்ட்ரியுமே பிரச்சனைகள் இருக்குது,
அது மாதிரி இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன மேஜர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் உள்ள இந்த துறைக்கு வந்தார்னா அவர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன? முதல்ல டிசைன் பண்ண இன்வால்மெண்ட் எதை நோக்கி போக போகிறோன்னு பண்ணுறவர் அதுக்கு தயார் பண்ணோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து மூலதனத்தை விட உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டம். இந்த உழைப்பு ஸ்கில் ப்ளஸ் லக் ஈக்குவல் டு சக்ஸஸ்ன்னு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதான், உழைப்பு எவ்வளோ தான் திறமை எல்லாட்டையும் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது தான் அடிவன். உணவு தர அதே மாதிரி தான். இப்போ நான் இன்றைக்கி போட்ட அதே பதார்த்தம் நாமளே கரெக்டாக அதே அளவு வச்சுருப்போம், எல்லாம் இருப்போம். நம்ம ஏதோ ஒரு சின்ன கவனத்தை விட்டுட்டோன்னா கூட அந்த கொதிக்கிற இட்லி கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டால் உள்ள இட்லி வேகாமல் இருக்குங்கிற மாதிரி, அந்த கரெக்டாக வேகாமல் எடுத்தால் கூட அந்த கொஞ்ச நேரத்தில் சூட்டில் வெந்து போகிற இட்லி மாதிரி இது ரெண்டுக்கும் கேப்பில் ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று. அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை வந்து இறைவன் எந்த ரூபத்தில் நம்ம பார்க்க முடியாது, கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது, உணர்றோம். அதே மாதிரி வாழ்க்கையும் அப்படி தான். காற்றை யாரும் பார்க்க முடியாது, உணர முடியும். நம்ம காற்று எங்கே இருக்குங்கிற ஊதி பார்த்தோன்னா தெரியும். கடவுள் மாதிரி நமக்கு இறைவன் என்கிற பார்க்குற ஒரே ஒன்று பெற்றோர்கள், முன்னோர்கள், அவங்களுடைய ஆசி கிடச்சி ஒருத்தர் தன்னுடைய தொழிலை எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதோட முழு ஒத்துழைப்பு அவர் இன்வால்மெண்ட்டோடு உள்ளே இறங்கி ஏற்கனவே இந்த துறையில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்கங்கிறத, எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்கங்கிறதெல்லாம் சரிவர தெரிஞ்சுக்கிட்டு ஆழம் தெரியாமல் காலை வைக்காமல் உணவுத்துறையில் எல்லாமே நாலேஜு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கவனமாக இறங்கணுன்னா. ஏன்னா இது சாப்பிட்ட வாடிக்கையாளர் உடனே சாப்பிட்டுட்டு சொல்லிடுவார் சுவை கம்மியாக இருக்குது ஜாஸ்தி இருக்குன்னு, அதுக்கப்புறம் தான் பணம் தராரு. அதனால் இவங்க கொஞ்சம் யார் வந்து செஞ்சாலும் அந்த இதில் இன்வால்மெண்ட்டோட ஒரு டெடிக்கேட்டடோடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வந்துடும். தொழிலில் வெற்றி அடையலாம் யார் வேண்டாம்.